அப்பா சாமி, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தான் பேங்க்கு கட்டுறது? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஐடியா கொடுக்குறாரு, ரொம்ப குழப்பமா இருக்கே. என்ன ப்ரோ இப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இப்படி கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹோம் லோனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டிசிப்ளின் இன்வெஸ்டிங். ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ரீ பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒருத்தர் 25 லட்ச ரூபாய்க்கு லோன் போகிறாரு. லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது 9% அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். 25 வருஷத்துக்கு அவர் லோன் போகிறாருன்னு வச்சுப்போம். இப்போ அவருடைய மந்த்லி இஎம்ஐ அப்படின்றது தோராயமாக 21,000 இருக்கும். இப்போ 21,000 25 வருஷத்துக்கு அவர் பே பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருடைய லோன் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 37,93,973 இருக்கும். இப்போ அவர் ஓவராலாக எவ்வளோ பே பண்ணியிருப்பார் 25 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 25 லட்சத்தை அவர் கவர் பண்ணியிருப்பார். ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவர் 37,93,973 ரூபா பே பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 62,93,973 அவர் ஓவரால் பே பண்ணியிருப்பார். சரி, லோன் அமௌண்ட்டை சொல்கிற, லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி சொல்கிற, 25 வருஷம் டென்யூரு, இதெல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ எப்படி லோன் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய இஎம்ஐ மந்த்லி இஎம்ஐ அப்படின்றது 21,000 நம்ம கணக்கில் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோம் லோன் போகும்போது உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ 24,000 நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். அப்போ 21,000 போக உங்கள்கிட்ட மீதி 3,000 இருக்கும். அந்த 3,000 எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா 25 இயர்ஸுக்கு ஆவரேஜ் இயர்லி ரிட்டர்ன்ஸ் 14% நான் எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 81 லட்சம் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 3,000 × 25 இயர்ஸ் அப்படின்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது 9 லட்சம் அப்படின்றது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும். அந்த 9 லட்சம் 14% க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா 81 லட்சமாக அது வளர்ந்துருக்கும். இப்போ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு 81 லட்சம் கிடச்சிருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த 81 லட்சத்தையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. இப்போ இந்த 81 லட்சம் மைனஸ் 9 லேக்ஸ், இந்த 9 லேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னல உங்களுக்கு நீங்கள் 3,000 25 வருஷத்துக்கு போட்ட அந்த 9 லேக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 72 லட்சம் வரும். இந்த 72 லட்சத்தையும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது. இதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நம்ம கட்டணும். அது 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நம்ம கட்டணும். 72 லேக்ஸ் அதை நம்ம 12.5% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 9 லேக்ஸ் வரும். இப்போ 72 லேக்ஸை 9 லேக்ஸ் கழிச்சோம் அப்படின்னா 63 லட்சம் வரும் உங்களுக்கு. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு எல்லாத்தையும் கழிச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 63 லட்சம் வரும். நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்க? இங்கே 25 லட்சம் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 62,93,973 ரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதே நீங்கள் ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா எஸ்ஐபி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட் தி எண்ட் ஆஃப் 25th இயர் 63 லட்சம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டின இன்ட்ரெஸ்ட்டையும் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் எடுத்துருக்க முடியும். ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரு 3 விஷயந்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று டிசிப்ளின், இன்னொன்று கன்சிஸ்டன்சி, மூணாவது பேஷன்ஸ். இந்த 3 இருந்தது அப்படின்னா நாமளும் பணக்காரராகலாம், நம்மளும் ஒரு வெல்த்தியான ஒரு பர்சனாக மாற முடியும் அப்படின்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முக்கியமாக தேவை இந்த 3 விஷயம் மட்டும்தான். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.